திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த வார்த்தை அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்சி மட்டும் இல்லைங்க. திமுகவுடைய அந்த தோழமை கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த வார்த்தையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் அவராக இருக்கட்டும், காங்கிரஸு அந்த அந்த வார்த்தையை வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி தயார் பண்ணி அங்கங்கே வீசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விதத்தில் தான் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூகம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரியசாமி திமுகவுடைய அமைச்சர், இவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு கருத்தை வந்து செல்வ பெருந்தகை வச்சிருக்கிறாரு. அது செல்வ பெருந்தகை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை சொல்கிறாரு அப்படின்னாலும், இதை தொடர்ந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்தாங்க. மாணிக்கம் தாகூர்லேருந்து, ஜோதிமணிலேருந்து, அமைச்சர் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. எம்பி லெவல்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக போச்சு. சரி, என்னடா இது இப்படி பார்த்தாலுமே கூட ஒரு பக்கம் வைகோ சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை 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 எங்களுக்கு இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணாம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் ஓகேடா ஜாலிடா அப்படிங்கிற மாதிரி திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, திமுக கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு ஜாலி குஷியை ஏற்படுத்தியிருந்தாலுமே இந்த பக்கம் காங்கிரஸ் கொடுக்குற இந்த விஷயம் ரொம்ப ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது. சரி, இந்த பெரியசாமி செல்வ பெருந்தகை இவங்களுக்குள்ளே என்ன மோதல் நடந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டார் பார்த்தீங்களா ஒருத்தர், யார்? விஜயண்ணா. அந்த விஜயண்ணா பண்ண வேலை தான் இன்றைக்கி இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொளுத்தி போட்டார். அதுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானு தம்பியோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சாருக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாரு ஒரு பக்கம். சரி, இந்த வார்த்தை எதுக்காக இந்த வார்த்தை இப்போ ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு? இப்போ நம்ம ஆந்திராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பவன் கல்யாண் அவரோட கட்சி இருக்குது, ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. பவன் கல்யாணுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அவர் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபிக்கும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு. பிஜேபி, இந்த டிடிபி, ஜனசேனா இந்த 3 கட்சி சேர்ந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அங்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது வந்து மகாராஷ்டிராவில் ரெஃப்ளெக்ட் ஆச்சு, கர்நாடகாவில் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. இது ஊர் ஃபுல்லாக இந்தியா முழுக்க பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதனால் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இப்போ பாருங்களேன், டிஎம்கே மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல், ஏடிஎம்கே மட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல், ஒட்டுமொத்தமாக கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் நாங்களும் வந்து இயங்குகிறோம், எங்களுக்கும் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வாய்ஸாக வைக்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் மேபி ஃப்யூச்சரில் அவங்களோட பையன் அப்படி கூட வரக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பேரிகேட்ஸ் போடுறதுக்கு ஓகே, நம்ம இனிமேல் வந்து நம்ம ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக கூட டிஎம்கேக்கு இருக்கலாம். பட் அதை பற்றிலாம் நான் எதுவும் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெரியசாமி அந்த திமுகவுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இது செல்வ பெருந்தகை அவரை வந்து ரொம்பவே இது பண்ணிருச்சு. அவரும் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதை நீங்கள் இது பண்ணணும், ஆனால் கூட்டணி பற்றி நான் டிசைட் பண்ண மாட்டோம், ராகுல்ஜியும் கட்சி காங்கிரஸ் மேலிடமும் தான் டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் ஒரு சேஃபாக ஒரு ப்ளே பண்ணிட்டு போயிட்டார் செல்வ பெருந்தகை. பட் இதுக்கு சூப்பர் அண்ணா அப்படின்னு நம்ம லோக்சபா விருதுகிரி எம்பி, நம்ம லோக்சபா எம்பி இவர் மாணிக்கம் தாகூர் சார் வந்து சூப்பரானா அப்படின்னு செல்வ பெருந்தகை வந்து பாராட்டியிருக்கிறாரு. அவரும் வந்து இதே வாசகத்தை தான் முன் வைக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. இதன் மூலமாக நம்ம தெரியவே வர்றது என்னென்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் வந்து இந்த நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் பெரியசாமி அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலுமே, நீங்கள் போகிறதுன்னு தான் போங்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் ராமதாஸ் அவரோட டீம் இருக்குது, பாமக இருக்குது, விசிகா பாமக ஒன்று சேர்த்துருவோம், தேமுதிகவும் வந்துடும் எங்கள் கூட்டணியில். அதனால் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பகவந்த் கேசரி பாலகிருஷ்ணா மாதிரி ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை வச்சுருக்காரு பெரியசாமி மினிஸ்டரு. சரிங்க, இது எந்த அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கூட்டணியில் இப்போ கருணாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீட்டு தருவாங்க, டிஎம்கேல சீட்டு தருவாங்க அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். பிஜேபி ஒரு ஆன்டி இது பார்ட்டி, அவங்க வந்து சமத்துவத்தை கெடுக்கிறாங்க, சாதி வெறியை தூண்டுறாங்க அப்படி இப்படின்னு பல விஷயத்த வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா,
கருணாஸ் அவர்களுக்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இதயத்தில் வேணால் நாங்கள் இடம் கொடுக்குறோம், இதயத்தில் என்றைக்குமே இடம் உண்டு. ஆனால் 234 தொகுதியில் அவர் கேட்குற ஏதாவது ஒரு தொகுதியை கொடுக்க முடியுமானா டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே ஆல்ரெடியே பல போட்டிகள் இருக்குது அப்படிங்கும்போது இது கொஞ்சம் எட்டா கனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பல பேர் வந்து பல விதமாக வந்து ஒரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே கடைசியில் அவங்களுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது சீட்டு கம்மியாக வந்தாலும் அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஒரு வார்த்தை ஸ்லோகன் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லோகமாக மாறி எல்லாரும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கியிருக்கு. அதுதான் உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான ரெஃப்ளெக்ஷன் நம்ம முன்ன சொன்ன மாதிரி விஜய் வந்து இந்த வேலையை பார்த்து விட்டு போயிட்டார் மனுஷன். இது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ காங்கிரஸ் வந்து சப்போஸ் நாங்கள் திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயந்தான், எங்களுக்கு வந்து ஏதாவது ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது மினிஸ்ட்ரியை ஒதுக்குங்க, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க அப்படின்னா நாங்கள் வந்து இருக்கோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் டிவிக்கு போவோம், விஜய்கிட்ட போவோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் செல்வ பெருந்தகை ஸ்டார்ட் பண்ணிட்டார் வேலையை. இதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் ரீசெண்ட் பாஸ்ட் டேஸாகவே வந்து போயிட்டு இருந்தது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய க்ளோஸு அண்ட் நிர்வாகம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு லெவலில் ஒரு பெரிய லெவல்லையும் இருக்கார், நேஷனல் லெவல்லே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவரையும் வந்து திமுக சைட்லேருந்து கடுமையான விமர்சனம்லாம் பண்ணாங்க. அவர் வந்து திருவல்லிக்கேணிக்காரு, இப்படி தான் பேசுவார், அவர் வந்து ஒரு ஆன்டி இந்த வேலை பார்க்குறாரு, காங்கிரஸை பிளவுவாதப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சில கருத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் உண்மை என்னென்னா, வெறும் பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை, இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் லெவலுக்கு எல்லாம் வந்து ஓகே த டைம்ஸ் டு லீவ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சைனாக தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ மேபி விஜய் சார் வந்து இந்த சிபிஐ இந்த இஷ்யூலாம் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக இந்த கூட்டணி ஆல்ரெடி டிவிக்கு வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் என்ன பண்ணலாம் சார், பிரச்சாரம் இந்த வாக்குறுதிகள் என்ன பண்ணலாம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் தயார் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கண்டிப்பாக இதனால் பலனடைய போகிறது யாருன்னா டிவிக்கே விஜய் சார் தான். ஸோ காங்கிரஸ் வந்தாங்கன்னா மிகப்பெரிய பலம் டிவிகேவுக்கு, காங்கிரஸ் திமுகவில் இருந்தாங்கனாலும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலம். எப்படி பார்த்தாலும் என்னோட இது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி பட ரஜினி மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, காங்கிரஸ் உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அழிய போகும் கட்சி, அழிந்து விடக்கூடிய கட்சி, அவ்வளோதான் இது அப்படின்னு நினச்ச டைமில் காங்கிரஸோட எழுச்சி, வடசென்னை படத்தில் எப்படி அன்புவின் எழுச்சி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட எழுச்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. டெஃபினட்டாக இது டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக் க்ரியேட் பண்ணியிருக்குங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மற்ற ஸ்டேட்ஸில் கொடுத்தா மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணுங்க. என்னுடைய கருத்து அதுதான், கொடுக்கணும். அதுதான் வந்து நியாயம். பட் நீங்கள் என்ன சொல்லுங்கள், கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். சரி, காங்கிரஸ் இருக்கட்டும், இல்லைனாலும் போட்டோம் அப்படிங்கிற எந்த கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் அடித்து காட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஜனநாயகன், நம்ம ஜனநாயகன் யூடியூப் சேனல். டெய்லி பாலிடிக்ஸ் கண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் டெய்லி அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இது லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பட் ரெகுலராக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரும் பாருங்கள், அண்டு தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.